கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. தேவஜனமே, சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு மட்டும் அல்ல, ஆன்மீக வாழ்க்கைக்கும் ஏற்ற துணை வேண்டும். ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கும் துணை வேண்டும். 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் Dr. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் ஒருவர். அவருடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை, கொள்கைகளை கல்லூரியில் படித்து பிரமிப்படைந்திருக்கிறேன். 1921ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றவர். கணிதத்திலும் பௌதீகத்திலும் அபார அறிவுள்ளவர். ஆனால் அவருடைய வாழ்க்கை தனிமை நிறைந்ததாயிருந்தது. யாரோடும் அவர் பழகுவதில்லை. நான் ஒரு தனித்த வழிபோக்கன் என்று அவர் தன்னை பற்றி கூறிக்கொள்வதும் உண்டு. தெய்வத்தின் வல்லமையை இயற்கையில் கண்டாரே ஒழிய தன் வாழ்க்கையில் அவர் சொந்தமாக்கிக் கொள்ளவில்லை. அவர் சொன்னார், நான் என் தேசத்திற்கும் சொந்தமானவன் அல்ல, நான் என் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் சொந்தமானவன் அல்ல, நான் தனிமையானவர் என்றார். எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலை பாருங்கள். தேவஜனமே, நீங்கள் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று இயேசு கண்டு உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார். அவருடைய துணையை ஏற்றுக்கொள்வீர்களா? அவர் உத்தம நண்பர், ஆலோசனை கர்த்தர், உங்கள் மேல் அன்பு செலுத்துகிறவர், உங்கள் அன்புக்காக ஏங்குகிறவர். தனிமையின் துயரத்திலே சிக்கி நீங்கள் அமிழ்ந்து போகாதபடி நீங்கள் செபிக்கும் போதெல்லாம் உங்கள் அருகில் வந்து அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். தேவஜனமே, இந்த தனிமை நல்லது அல்ல. ஆகவே இந்த நாளில் அவரோடு உங்களை இணைத்துக் கொள்வதற்கு அர்ப்பணியுங்கள். ஆவிக்குரிய நண்பர்களோடு உங்களை இணைத்துக் கொள்வதற்கு அர்ப்பணியுங்கள். ஒருவேளை ஆவிக்குரிய நண்பர்கள் இல்லாமல் இருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, எனக்கு நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை தாரும் என்று ஜெபியுங்கள். உலகத்தில் வாழ்வதற்கு நண்பர்களை தேர்ந்தெடுக்கிற நாம் அநேக நேரத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறுவதற்கு நண்பர்களை தேர்ந்தெடுக்க மறந்து விடுகிறோம். இந்த நாளில் அப்படி ஆவிக்குரிய நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க போகிறார். நீங்கள் தனிமையா இல்லை என்பதை ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.